கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் ஆதியாகமம் 49:22. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றொன்றையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக யோசேப்போட கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா புதிய ஏற்பாடு கூட கம்பேர் பண்ணிட்டு இந்த வசனம் சொல்லுது இல்லையா, மத்தேயு 5:3, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யோசிப்பு பாருங்களேன், அதாவது ஆவியில் ரொம்ப எளிமையுள்ளவன், அதாவது போர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்படின்னா தன்னுடைய இயலாமையை எல்லாத்துலேயுமே கர்த்தரையே சார்ந்திருந்தான். எதுவுமே கர்த்தரை தான் சார்ந்திருப்பான், தன் சுயத்தை சார்ந்தே இருக்க மாட்டான். இதை அடுத்தது நம்ம வாசிக்கிறோம்ல, மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யோசிப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துயர்கள், பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கல, அவருடைய அவர் வேலையை கொடுத்தவங்கள போத்திபார் புரிஞ்சுக்கல, இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கல. எவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலும் 17 வருஷம் கிட்டத்தட்ட அவர் கஷ்டப்பட்டார். அந்த பாடுகள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா கர்த்தர் அவர் பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவருக்கு ஆறுதலாக இருந்தார் இல்லையா. யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது கூட யோசேப்பு அவர் கூட இருந்தார். அடுத்தது பார்க்குறோம் இல்லையா, மத்தேயு 5:5, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார். எதுவுமே பதிலுக்கு பதில் செய்யவே இல்லை. அவங்க அண்ணா செஞ்சதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சுருந்தாருன்னா அவங்க வம்சமே இல்லாமல் பண்ணிடலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ சாந்தமாக இருந்து தன் அண்ணன்மாருக்கு எதுவுமே பதிலுக்கு பதில் செய்யவே இல்லை. மத்தேயு 5:6, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். போத்திபார் மனைவியோட விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல தவறு செஞ்சிருக்க முடியும் இல்லையா. ஆனாலும் என் தேவனுக்கு அது பிடிக்காது, நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தர், அதே மாதிரி நானும் பரிசுத்தராக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த நீதியின் மேலே பசிதாகமாக இருந்து தன் வாலிபத்துக்கு வந்த அந்த சோதனையிலிருந்து அவர் வெளியே வந்தார் இல்லையா. அவர் அங்கேருந்து ஓடி போயிட்டார். மத்தேயு 5:7 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யோசேப்பு எவ்வளோ இரக்கம் இல்லைங்களா. அவர் நினச்சிருந்தா அந்த சகோதரர்கள் என்ன வேணால் பண்ணிட்டு, 10 சகோதரர்களும் எல்லாமே தீமைக்கு நேராக தான் வந்தாங்க இல்லை. ஆனாலும் அந்த 10 சகோதரர்களையும் அவர் பாராட்டி சீராட்டி எகிப்தில் ஒரு பெஸ்ட்டான இடத்துல கொண்டு போய் வச்சார் இல்லையா. அவங்கள மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையும் அவர் காப்பாற்றி வந்தார். அதுதான் அவர் அவ்வளோ இரக்கமுள்ளவராக இருந்தார். மத்தேயு 5:8 வாசிக்கிறோம் இல்லையா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு, அதே மாதிரி அவருடைய தயவு, அவருடைய பரிசுத்தம், அவர் உண்மை எல்லாமே இருதயத்தில் சுத்தமாக இருந்தது இல்லையா. அவருடைய இருதயத்தில் ஒரு கலப்படம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாதானமானவர்கள் பாக்கியவான்கள், 5:9 இல்லையா. யோசேப்பு கூட சமாதானமாக போகிறார். யோசேப்போட சகோதரர்களே பயப்படுறாங்க இல்லை. நம்ம செஞ்ச குற்றத்து நிமித்தம், பாவத்து நிமித்தம் யோசேப்பு எங்களை என்ன வேணால் பண்ணிடலாம், எங்கள் குடும்பத்தை என்ன வேணால் பண்ணிடலான்னு நினைக்கும் போது யோசேப்பு என்ன பண்ணுறாரு, சமாதானம் பண்ணுறாரு. எப்படின்னா அவர் கூட சமாதானமாகறாரு. அவரை கூட்டிகிட்டு போய் எகிப்தின் மன்னர் கூட கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாரு. அவங்க அப்பாவையும் அறிமுகப்படுத்துகிறார் இல்லை. அதுதான் சமாதான மன்னர்கள் பாக்கியவான்கள். இது எல்லாம் கேரக்டரும் பாருங்களேன். யோசேப்பு ஒரு பெரிய ரோல் மாடல். பழைய ஏற்பாடு காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரோல் மாடல் யோசேப்பு. நம்ம கனிதரும் திராட்சை கொடியாக இருக்கோம். இயேசு கிறிஸ்துவ கூட இருந்தால் தான் நம்மளால கனிதர முடியும் இல்லையா. நம்ம இயேசு கிறிஸ்து கூட இல்லாமல் அவரோட வசனத்தின்படி நடக்காமல் இருந்தாலும் நமக்கு வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் இல்லை. அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. கனி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம யூஸ் ஆகும். அதனால் நம்ம தேவனோடு ஒட்டி, வசனம் யோவான் 15:5 சொல்லுதில்ல, ஏசப்பா சொல்கிறாங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அதுதான் நம்ம தேவனோடு இருக்கணும். ஆக்சுவலி அவரோட வசனத்தை கேட்கிறவராக இருக்கணும். அவர் சொல்கிறதை நம்ம காதுகள் கேட்டு நம்ம இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாய் நம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வந்து நம்ம ஒரு கனி கூடும் திராட்சை கொடியாக நம்ம மாறுவோம். இதுக்கு தடையாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தேவனத்தில் கேட்போம். தேவன் நமக்கு அதை வெளிக்கொண்டு வருவார். அதை நம்ம ஒப்புரவாகி நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.